குட் மார்னிங் சார். என்ன வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. நாளைக்கே புறப்படுறேன். நாளைக்கேயா? ஆமா, போகாம இருக்க முடியுமா? சர்க்கார் உத்தியோகம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது டியூஷன்கள் இருக்கா? எதுவும் இல்ல, இந்த ஒரு வருமானம் தான் சார். அப்படியா? அப்போ என் சிநேகிதர் தன் கம்பெனியில வேலை காலி இருக்குதுன்னு சொன்னார். போய் பாக்குறீங்களா? ஆக, நீங்க சிபாரிசு செய்யுங்க. குழந்தைக்கு சாரீர் நல்லா இருக்குது. சங்கீதத்தை நிறுத்தாதீங்க. குட் பை. குட் மார்னிங். மோகன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மோகன் இல்லீங்களா? உள்ளே இருக்கா. மிஸ்டர் பாலு, ஐ ஆம் சாரி டு சே, எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்தாங்க உங்க சம்பளம். என்ன செய்யலாம் சார்? நீங்க ஊர் ஊரா மாறணும், நாங்களும் வீடு வீடா தேடணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஒரு சிபாரிசு லெட்டர் கொடுத்தீங்கன்னா. ஆஹா, என் சிநேகிதன் ஏதோ வேலை காலி இருக்குன்னு சொன்னா லெட்டர் கொடுக்குறேன். தேங்க்ஸ். மோகன், நல்லா படிக்கணும். என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நானா வரல, அவங்களா அனுப்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சிபாரிசு கடிதம் கொடுத்தாரா? நான் கேட்கல. கேட்டா மாத்திரம் கொடுக்க போறாரா? நான் கேட்டு கூட கொடுக்கல. இப்ப நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். அடையார். பின்ன இந்த பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறீங்களே, உங்க ஸ்டாண்ட் அங்க இல்ல? ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஸ்நேகிதி இருக்கிறா, பார்க்க போகணும். நீங்க? மயிலாப்பூர். பின்ன எங்க நிக்கிறீங்களா? சைனா பசாருக்கு மருந்து வாங்க போகணும். பாருங்க, என் ஸ்நேகிதி ரொம்ப சீக்கா இருக்கிறா. என் பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கிறா. மருந்து வாங்க போனோம். நீங்களே சொல்லுங்க, பாட்டி முக்கியமா ஸ்நேகிதி முக்கியமா? என்ன அது? எக்ஸ்கியூஸ் மீ. குட் பை. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பாட்டி மறந்த விஷயம் என்னாச்சு? பாட்டி அதான் வயசாயிடுச்சு. நாம மருந்து கொடுத்தா மாத்திரம் பிழைக்க போறாங்களா என்ன? எனக்கு ஹோப்ஸ் இல்ல. ஆமா, உங்க சிநேகிதி? அதேதான். நான் போய் பார்த்தா மாத்திரம் அவ பிழைக்க போறாளா என்ன? நானும் ஹோப்ஸ் விட்டுட்டேன். நான் ஒன்னும் தூங்கல. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சூடா காபி சாப்பிடுறீங்களா இல்ல கூலா வாட்டர்? ஒண்ணும் வேண்டாங்க. பாய், கூலா வாட்டர். உட்காருங்க. இப்போ நான் ஒன்னும் எஜமானனும் இல்லை, நீங்க என் உத்தியோகத்தரும் இல்லை. பாருங்க, நம்ம நண்பர் அனுப்பிச்ச உங்களை நான் மதிக்கலைன்னா நல்லா இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. இங்க ஏதாவது வேலை இருந்தா நானா பார்க்க போறேன். யாருக்காவது கொடுத்து தானே ஆகணும். சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. பாருங்க, இந்த காலத்துல இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. அதுக்காகத்தான் ஒரு சிலருக்காவது உத்தியோகம் கொடுக்கவே என் வியாபாரத்தை விஸ்தரிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படிங்க யோஜனை? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுக்கு 6 மாதமாவது ஆகும் பாருங்க. எதுக்கும் அடுத்த வருஷமே என்ன வந்து பாருங்க. அவசியம் வர்றீங்களா? வர்றேன், ஆயத்தோட இருந்தா. பாய். குட் மார்னிங். உட்காருங்க. சூடா காபி சாப்பிடுறீங்களா இல்ல கூலா வாட்டர்? நோ தேங்க்ஸ். பாய், கூலா வாட்டர். பாருங்க, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்குது. இந்த நிலைமையில நம்ம சர்க்கார் புதிய காலேஜுகளையும் யூனிவர்சிட்டிகளையும் ஏற்படுத்தி
வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்க செய்வது தப்புன்னு சில பேர் சொல்றாங்க. நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆமா. அதுதான் தப்பு. சட்ட குட்டையான சரீரத்தை வெட்டிக்கிறோம். வேலை கிடைக்கிறேன்னு படிப்பை நிறுத்தக்கூடாது. ஆண் பெண் எல்லோரும் அவசியம் படிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேடணும். அதுக்கு நான் அற்புதமான வழி கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். கொஞ்சம் வாட்டர் சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். பாருங்க, பணம் படைத்த ஆணோ பெண்ணோ வேலைக்கு போட்டி போடக்கூடாது. இதனால கால்வாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ உத்தியோகம் செய்பவர்களை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த வகையில அறவாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அப்புறம் பாக்கி உள்ளவங்க பரம ஏழைங்க, அதாவது பணம் இல்லாதவங்க. அவங்களும் உத்தியோகத்துக்கு போட்டி போடாம காசு உள்ள இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா முக்காவாசி பிரச்சனை தீர்ந்தாப்புலதான். மிச்சம் உள்ளவங்களுக்கு கச்சிதமா வேலை கிடைக்கும். எப்படிங்க நம்ம பிளான்? ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ். நம்ம பிளானை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவே ஒரு பணக்காரனையும் பதவியில உள்ளவனையும் பார்த்து கண்ணியமா கல்யாணம் செய்துக்கங்க. சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். அப்போ நான் சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதா? இல்ல. அப்ப என்ன இடியட்? ஓ மை காட். சாமி ஐயா அப்பனே. கண்டில்லாத கபோதி தர்மசாமி, தர்மசாமி. பிச்சைக்கார பைய செல்லார காசை போட்டுட்டு போற. இந்த காலத்துல குருடன்னா எல்லாருமே ஏமாத்துறாங்க. கண்ணில்லாத கபோதி தர்மசாமி. நீ குருடனா? ஐயோ பாவம். நீ என்ன குருடனப்பா? பிறவி குருடனோ? இல்ல சாமி, சமீபத்தான் வந்துடுச்சு தர்மசாமி. ஓஹோ, இந்தா. எங்க சாமி? போட்டுட்டேன் போ. கபோதிய மோசம் செஞ்சா கைலாசம் கிடைக்காது சாமி. அப்ப நல்லவங்களை மோசம் செய்தா கைலாசம் கிடைக்குமா? இங்க கண்ணத்தர. நீ குருடனா இல்ல மாலை கண்ணனா பார்ப்போம். கண்டில்லாத கபோதி தர்மபடி சாமி. இவங்க சரியான வேஷம் தான் போட்டிருக்காங்க. ஏன் நீ மாத்திரம் அவங்கள விட குறைவா? என் வேஷம் எந்த மூலைங்க அவங்களுக்கு முன்னால? இந்த காலத்துல நிதி வசூலுக்கு இருக்கிற கௌரவம் பிச்சைக்கு இல்லாம போச்சுங்களே. அந்த காலத்துல கருமந்தொலைய வலிய வந்து தர்மம் செஞ்சாங்க. இப்ப அட்டை போல ஒட்டினாலும் பிச்சை போடுற தர்மாத்மா இல்லை. ஆமாப்பா ஆமா, காலம் மாறி போச்சு. ஆனா என்னை விட நீ எவ்வளவோ மேலு. நான் பிஏ படிச்சுட்டு அவங்க வேஷமும் போட முடியல, உன் வேஷமும் போட முடியல. பாக்குப்படுங்க. ஓ, வாண்டட் காலமா? படிக்கும்போது நானும் ஸ்போர்ட்ஸ் காலம் தான் பார்ப்பேன் மிஸ்டர். இப்பதான் வாண்டட் காலத்துல இறங்கிட்டேன். சார், உங்களுக்கு உத்தியோகம் ஒண்ணும் இல்லையா? இல்ல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கும் படிச்சா மாத்திரம் போறாது சார், கொஞ்சம் அதுவும் இருக்கணும். எது? அதுதான் பகுத்தறிவு. அதுவும் அர்த்தம் தான். ஆமா, உனக்கு இதுல என்ன வரும்படி வரும்? அப்படி ஒண்ணும் பிரமாதம் இல்லைங்க. முதல்ல வியாபாரம் தானே. கஞ்சிக்கும் துணிக்கும் போக 5-10 மிஞ்சுங்க. ஆமா, நீங்க ஒரு வேலை செய்யக்கூடாது. என்ன? காசி ராமேஸ்வரம் போறேன்னோ இல்ல நேர கைலாசமே போறேன்னோ கையில ஒரு உண்டியை ஏந்துனா காலமெல்லாம் பணத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கலாமே. இரு இரு, கிடைச்சிட்டு. இல்ல சார், உத்தியோகம். வாண்டட் ஃபார் ஹையர் எலிமெண்டரி ஸ்கூல் அண்டிப்பேட்டை ஹெட்மாஸ்டர் மிஸ்ட்ரஸ். போயிடுச்சு. அதுக்குள்ள உத்தியோகம் வர்றதும் போறதும் நடந்துருக்கியா? 2 பேரும் தம்பதிகளா இருக்கணுமா? நமக்கு பிரயோஜனம் இல்ல. நமக்கு யாரு பண்ண கொடுக்க போறாங்க? அதுவும் பிஏ படிச்சவள. குட் ஈவினிங். குட் ஈவினிங். கண்ணு இல்லாத கபோதி தர்மம் தாயே. இந்த இடத்துல பைசா பேராது. உட்காருங்க.
மன்னிச்சிருங்க. ஏதோ வயத்து பழப்புக்காக போய் சொன்னேன். ஆனா காரியம் கை கூடல. ஆசை வார்த்தை பேசி பேசி கடைசியில கையை வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில ஒரு டம்ளர் தண்ணியையும் மடக்குன்னு குடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு ராஸ்கல். நான் அவனையே குடிக்க வச்சுட்டு வந்தேன். சபாஷ், சரியான வேலை செய்தீங்க. நீங்க பிஏ தானே? குவீன் மேரிஸ். எந்த காலேஜா இருந்தாங்க? இதை பாருங்க, இதுல ஒரு விளம்பரம் இருக்குது. எனக்கு உபயோகம் இல்லை, உங்களுக்காவது உபயோகப்படுமா பாருங்க. யாரோ பைத்தியம் போல் இருக்கு. வாத்தியார் அம்மாவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா வாத்தியாருக்கு மாத்திரம் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரு ஐடியா தோணும், சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. நீங்க ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நீங்க பிஏ படிச்ச யாரையாவது காதலிச்சிருந்தா கல்யாணம் செய்துக்குங்க. 2 பேருக்கும் வேலை கிடைக்கும். தேங்க்ஸ் உங்க ஐடியாவுக்கு. நான் கல்யாணமே செய்துக்க போறதில்ல. சார், பாத்தீங்களா ஜம்பத்தை? அது ஜம்பம் இல்லப்பா, வெறும் டம்பம். எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. என்ன சார்? என்ன சார்? அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த அம்மா பின்னாடி போய் அவங்க வீட்டை தெரிஞ்சுக்க போ. எனக்கு என்ன தெரியுங்க? நம்ம திட்டம் நிறைவேறட்டும். உன் பங்கு அவனை கொடுத்துடுறேன். முதல்ல போ. ரைட்டு. அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. இதை 2 மாசத்துல எப்படி கொடுக்க போறீங்க? அதான் புரியல. கொடுக்காம போனா மரியாதையே கெட்டிடும் போல் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுபடி நடந்தா 2 மாசத்துல உங்க கடனும் தீரும், எனக்கும் உத்தியோகம் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, இல்லைங்களா? ஆமா. இப்போ நான் ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறேன். ஏதாவது வேலை கிடைக்கலன்னா காலம் தள்ளவே முடியாது. நீங்களும் அப்படித்தானே? என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல இல்ல, மன்னிக்கணும். வயத்து பழப்புக்காக அப்படி சொல்றேன். இந்த உத்தியோகத்துக்காக நாம 2 பேரும் ஒரு நாடகம் ஆடினா. நாடகமா? ஆமா, மேடையில போடுற வேஷம் மாதிரி இந்த உத்தியோகத்துக்காக நாம சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்றேன். ஆனா நீங்க மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாம ஆலோசனை பண்ணி பதில் சொல்லணும். இந்த உத்தியோகத்துக்காக நாம 2 பேரும் கணவனும் மனைவியும் போல மனு செய்துக்கிட்டா. ஆண்கள் எல்லாம் ஒரே ரகம். பாத்தீங்களா? அவசரப்படுறீங்க. நீங்க கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. நான் இங்கேயே தான் இருப்பேன். இதுதான் என் அட்ரஸ். சார், உங்க ஐடியா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நம்ம உண்டி ஐடியா தான் ஒழுங்கா நடக்கும். இல்ல, நம்ம ஐடியா தான் பிடிச்சிட்டு. பெண்கள் விஷயம் உனக்கு தெரியாது. நான் அதை பத்தி பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அவங்க முடியும்னா படியாது, படியும்னா முடியாது. ரொம்ப நல்லா இருக்க. கொஞ்சம் குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. இரவெல்லாம் யோசனை செய்து பார்த்தேன். உங்க ஐடியா நல்லாவே இருக்குது. இல்லாம எப்படிங்க இருக்கும்? ஐடியா இல்லைன்னா உலகமே இல்லை. உங்க யெகோவாவுக்கும் ஐடியா வரலன்னா இந்த சிருஷ்டியே இருந்திருக்காது. நீங்க பைபிள் படிச்சிருக்கிறாப்புல இருக்குதே. பைபிள் மட்டுமா? குரான், புராணம், வேதம் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கிறேன். பாருங்க, இது வரையிலும் உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு என்னங்க வருஷ கணக்கா பழகணுமா? நான் உங்களை பார்த்ததும் தன்மானமும் நேர்மையும் தவறாதவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிதானே? ஆமா. அப்போ நானும் கொஞ்சம் மட்டு மரியாதை உள்ளவங்கிறத நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க இல்லையா? ஆஹா, ஒப்புக்கொள்றேன். ஆனா வாழ்வுல நான் ரொம்ப பேரை நம்பி மோசம் போயிட்டேன். என்ன நம்பி நீங்க ஒண்ணும் மோசம் போட மாட்டீங்க. பாக்குறீங்களா என் கான்டாக்ட் சர்டிபிகேட்ட? வேண்டாம். ஆனா என்னமோ என் மனம். இதுக்கெல்லாம் மனசை நம்ப கூடாது, அறிவு அனுசரிச்சே நடக்கணும். சரிதானே? அதுக்காகவே இஷ்டம் இல்லாட்டாலும் இந்த 2 மாசமும் எப்படியோ அப்படி உங்க. புரியுது. இனிமே சொல்ல வேண்டாம். உண்மையை சொன்னா நீங்க தான் கணவன். உங்க சம்பளம் தானே ஜாஸ்தி. அப்ப அப்ளிகேஷன் எழுதுங்க, கையெழுத்து போடுறேன். ஆனா நம்ம உறவு. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேணும்னா உங்க மாதா கோவில் முன்னாடியே சத்தியம் செய்யறேன். உங்களுக்கு எங்க மாதா கோவிலையும் நம்பிக்கை உண்டா? மாதா கோவில் என்ன, மசூதி, தேவாலயம், மந்திரம், தந்திரம், பூதம், பிரேதம், மயானத்துல கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு என்னமோ எங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பேர்ல தான் நம்பிக்கை. ரொம்ப நல்லது. இதுல கையெழுத்து போடுங்க. பாருங்க, இன்றையில இருந்து நாம் நடைமுறையில வெறும் நண்பர்கள் தான். அப்படியே வாக்கிலேயோ எழுத்திலேயோ நம்ம உத்தியோகத்தை காப்பாத்த எவ்வளவு தூரம் கணவனை போல நடிக்கணுமோ அதை மீறி. சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு. எல்லாம் முன்னாடியே தயார் செய்து வச்சிருக்கீங்களே. ஆமா, மிஸ்ஸஸ் M.T. பாலு.
எங்க தபால் செலவுக்கு உங்க பங்கு வரணும். நம்ம இதெல்லாம் பியூர் பிசினஸ். உங்க லாபம் உங்களுக்கு, என் லாபம் எனக்கு. நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஆனா அவரிடம் இந்த விஷயம். நான் என்ன அவ்வளவு முட்டாளா? உங்க உத்தியோகம் வேற, என் உத்தியோகம் வேறன்னு சொல்லிடுறேன். லோகிதாசா, இந்த தபால போட்டுடு. எதுக்குங்க இந்த உலகாக்கிற உத்தியோகம்? சாயந்தரம் பீச்சுக்கு வாங்க, அங்க நம்ம பாட்டு கச்சேரி வச்சுக்கலாம், நிறைய பணமும் தட்டலாம். ஒருத்தனுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு தீவிர வியாதிங்க. பெரிய அழப்பா நீ. அழகான சிநேகிதனை தான் பிடிச்சிருக்கீங்க. வாங்க. மத்தியாரு பொழுதோட திரும்பி வந்து விடுங்க, அதுக்குள்ள நானும் ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்மளவங்க முத்தமாக கூட வெளியே அனுப்பிட்டாங்களா? அதானே. மத்தியார அசல் காட்டு பூச்சிகளிடம் வந்து ஆகப்பட்டோம். கிழவனும் அப்பாவி, மருமகனும் வெண்ண வெட்டி சிப்பாய். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதோ தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே மருந்து. அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் லட்சியம் செய்யாம இருந்தா போதும். நல்லா இருக்குது. அவங்க அர்த்தமில்லாத உறவெல்லாம் கொண்டாடி பொருத்தம் இல்லாம பொட்டு மையிட்டுங்கன்னா சும்மா இருக்கிறதா? ஆமா, வேற வழி இல்லை. இந்த 2 மாசத்தை எப்படியாவது ஓட்டினோம் பாருங்க. இந்து மதத்துக்கே பொட்டு அவசியம். இல்லைன்னா வீணா சந்தேகப்படுவாங்க. நீங்க பொட்டு வச்சீங்களேன். எப்படி? எனக்கு பழக்கம் இல்லையே. பழக்கப்படுத்தீங்க. இது என்ன பிரம்ம வித்தையா? சரி, இன்னையில இருந்து என்ன கேட்காம என்ன பத்தி அவங்க கிட்ட நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. நானும் உங்க விஷயத்துல அப்படியேதான். போய் படுத்துங்க. பிரயாண கலப்பல. தேங்க்ஸ். இன்னொரு விஷயம். என்னது? சிலுவை. குட் நைட். குட் நைட். என்ன? மன்னிக்கணும், பெட் மாறிட்டு. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். லோகிதாசா, லோகிதாசா, லோகிதா. எதுக்கு தாப்பா போட்டுறீங்க? உங்களை யாரும் தூக்கிட்டு போறாங்க? அப்படி ஒண்ணும் இல்ல. என் ஜாக்கிரதை எனக்கு. ஆஹா. குட் நைட். குட் நைட்.
நாளையில இருந்து இந்த பொண்ணை உங்க கிளாஸ்ல சேர்த்துங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம பெண்ணு சீதாலட்சுமி. சார், இன்னைக்கு எங்க அக்கா பிறந்த நாள். அதனால எங்க அம்மா அக்காவை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஆமா. சரி, அழைச்சிட்டு போங்க. இன்னைக்கு தான் எங்க மகாலட்சுமிக்கு 20வது வருஷம் பிறந்த தினம் அம்மா. காணாம போய் 16 வருஷம் ஆகுது. எங்க வளர்றாளோ, என்ன கஷ்டப்படுறாளோ. இதனை விடுத்திக்கோமா, அப்போது சந்தோஷப்படுறேன். அவரு என்னமோ கேட்டாரு, நானும் என்னென்னமோ சொல்லி ஜேப்புல இருக்கிறதெல்லாம் கறந்துட்டு அனுப்பிச்சேன். நல்ல வேலை செய்யறேன். இனிமே பண வரியில் அப்படியெல்லாம் செய்யாது. பணவரி இல்லாதவங்க யாருங்க? உங்களுக்கு இல்லையே? சொல்லுங்க, காரம் எவ்வளவு போடணும்னு. 2 தோலா. எடை போட ஒண்ணும் இல்லையே. ஒரு 2 ரூபாய் தள்ளுங்க. ரூபாயா? ஆமாங்க, எடை போட வேணா. சார், போடுங்க, மிளகாத்தூளை போடுங்க. போடுங்க. கரெக்ட். உப்பு உப்பு 4 தோலா. இன்னும் ஒரு 2 ரூபாய் தள்ளுங்க. சரியாடா பாணி, அதாலே 2 தடவை நிறு. சரி, இன்னும் கொஞ்சம் போடு. எடை ரொம்ப கரெக்டா இருக்கு. ரைட். இன்னும் கொஞ்சம் போடு. இன்னைக்கு நம்ம சமையல சாப்பிட்டா அம்மா இங்கிருந்து போகவே கூடாது. ரொம்ப கரெக்ட். உன் கைவரிசையெல்லாம் அந்த அம்மா கிட்ட காட்டாது. அங்க வந்து டாப்ல இருக்கு, சீக்கிரம் தாளிச்சிரு. பாத்தீங்களா வேஷம் எப்படி இருக்கு? ஏன் பிரமாதமா தான் இருக்கு. பிறந்த தினம் அவங்க பொண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. மகாலட்சுமி இல்ல, மாரியம்மன் மாதிரி இருக்கிற. என்னங்க இது? மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் என்ன ஆச்சாரமோ கிரகச்சாரம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க மரத்தின் மகிமையே அதுதான். ஆச்சாரத்துலதான் ஆரோக்கிய விதிகள் எல்லாம் அடங்கி இருக்கு. மஞ்சள் எடுத்துக்குங்க, கிருமிகளை கொல்லும், அழகா அபிவிருத்தி செய்யும். உங்க பவுடரை விட எவ்வளவோ மேலானது. இந்த பொட்டு இருக்குதே, அது திருஷ்டிப்படாம தடுக்கும். அதுலயும் உங்களை போன்ற அழகிங்களுக்கு பொட்டு அவசியம் இருக்கணும். போதும், நீங்களும் சாட்சிக்கவை போல ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. பாத்தியார, சாப்பாடு தயார். வாங்க. எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்க கூடாது. அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, தேகாத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் கொடுத்துத்தானே ஆகணும். சரிதான், நீயும் வேதாந்தத்துல இறங்கிட்டியா? பின்ன என்னன்னு நினைச்சீங்க எங்களை? வேதாந்தத்திலேயே பிறந்தோம், வேதாந்தத்திலேயே வளர்ந்தோம், வேதாந்தத்திலேயே இறப்போம். போதும் போதும், வேதாந்தத்திலேயே ஏன் சாகணும்? முதல்ல பரமாறு. இன்னைக்கு சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்குது. நலபாகம் சாப்பிட்டு பாருங்க, இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டீங்க. ஒரே காரம். அது போகட்டும், இத பாருங்க. பாத்துட்டு போறோம், அங்கே போறோம். அப்பா, ஒரே உப்பு. ஏய், என்னது? எனக்கு என்ன தெரியும்? நீங்க சொன்ன அளவு தானே போட்டேன். ஆமா, புஸ்தகத்தை சரியா பாத்தீங்களா? பாக்குறது என்ன, அதான் படிச்சு சொன்னேனே. அப்ப இடையில தான் அடிபட்டு இருக்கும். காசிக்கு கருமித்தனம் பண்ண. அப்ப நீங்க எடை போட்டா சமையல் செய்தீங்க. நாசமா போச்சு. ஆமா, வீட்டுல இன்னும் ஏதாவது காய்கறி இருக்குதா, இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? நிறைய இருக்குங்க. சரிவா, நான் சமையல் செய்யறேன். நமஸ்காரங்க. நமஸ்காரம். எந்த மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரணும். இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம சீதா உங்களுக்கு டான்ஸ் பண்ணி காட்டணும்னு ஒரே ஆவலா இருக்கா. நீங்க வரலன்னா அவ இன்னைக்கு சாப்பிடவே மாட்டான். ஆமா. சரிங்க, வர்றோம். ரொம்ப சந்தோஷம். செபாஷ், ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்ல.
அக்கா அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிருந்தா நாளையில இருந்து அவரிடமே கத்துக்க. ஓ அப்படியே? சார் உங்களையும் அக்காவையும் அம்மா சாப்பிட வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, வர முடியாது. இன்னைக்கு சனிக்கிழமையே பள்ளிக்கூடம் ஏது? அப்ப இன்னைக்கு எங்களுக்கு பசி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். வந்தா வாங்க, வராம போன போங்க. இதோ நான் போறேன். என்ன குறைஞ்சிடும் உங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று ராத்திரி தான் பாத்துங்களே அவங்க உரையறதும் உறவு கொண்டாடுறதும். சேச்சே, அதை நினைத்தாலே ஒரே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? யாரும் வேணும்னு சொல்லி கொடுத்து சேராபலா இருக்கு. அப்போ உங்க அபிப்பிராயம் இதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆமா, நீங்க தானே வந்த உடனே சொந்தம் கொண்டாடுனது. இல்லன்னா அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? நீங்க என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தப்பான அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. நாம முதல்ல பேசின பிரகாரம் நீங்க எப்படியாவது 2 மாசம் இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. அப்புறம் ஏன் பாடு எப்படியாவது ஆட்டம். உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன மாப்பிள்ள தனியா வந்துட்ட? குழந்தைங்க? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நல்ல மனுஷன்யா, உடம்பு சரியில்லை, எப்படியா விட்டுட்டு வந்த? இல்ல, நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வைத்திய வரேன். எதுக்குங்க? அப்படி ஒண்ணு ஜாஸ்தி இல்லைங்க. போய் அண்ணா. இந்த காமாட்சி, காமாட்சி, இது பாருங்க, மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறுதல் நடந்துச்சு. நீங்க செய்யறதெல்லாம் தவறு தானே? சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன். உடனே அவர் சாலில் விழுந்தார். உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம், போ நான் வைத்தியரோட வர்றேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா? மானத்துக்காக வேண்டாம், என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன். இப்ப நான் என்ன வியாதின்னு சொல்லி திறக்கிறது? உங்க இஷ்டம், என்ன வியாதின்னு நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்குது. மாப்பிள்ள. இந்த வைத்தியம் வந்து தரமா? ஆமா. ஏம்மா உடம்புக்கு என்ன சொல்லம்மா? சொல்லம்மா. சொல்லாம இருந்தா எப்படிமா? நீ சொல்லலன்னா இந்த வியாதியை கண்டுபிடிக்க என்னால முடியாதா? ஊமைங்களுக்கே வைத்தியம் செய்து இருக்கிறேன். இது வாத ரோகம். இந்த வியாதியஸ்தர்கள்லாம் இப்படிதான் மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க. பயப்பட வேண்டாம், இதுக்கு வாத சங்காரி மாத்திரை கொடுத்துறேன், சாப்பிட சொல்லுங்க. வெடியத்துக்குள்ள எனக்கு வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, வெளியில போ. ஓஹோ, இதுல கொஞ்சம் பித்தமும் கலந்துருக்கு. வாதம் முக்கால், பித்தம் கால். வாத சங்காரி முக்கால் மாத்திரையும் பித்த நிவாரணி கால் மாத்திரையும் சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டா. சேர்ந்து எதுக்கு? விஷத்துல கலந்து நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு உங்க மருந்தே வேண்டியதில்லை. தப்பு தப்பு. பித்தம் முக்கால், வாதம் கால். ஆக பைத்தியத்துக்கு சர்வ பித்த சங்காரியே கொடுத்துடுறேன். எனது பைத்தியமா? யாருக்கு? உனக்கா எனக்கா? மை காட். ஓஹோ, இப்பதான் விஷயம் வெளியாச்சு. இது வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. பேயா? எனக்கு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஓட்டி காட்டுறேன். பேயும் இல்ல பிசாசும் இல்ல, 3 நிமிஷத்துல 3 யாரி சொல்லிட்டேன். அப்ப நான் பொய்யா சொன்னேன். லட்சத்து கூட அதுக்கு நான் செய்ய முடியும். நீ போய் ஒரு எலுமிச்சமா ஒரு தாலி பீசா கொண்டு வா. மன்னிச்சிருங்க, நடந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிட்டா அவங்க போயிடுவாங்க. இதுவரையிலும் காது முடிக்க சொன்னீங்க, இப்ப கண்ணை முடிக்க சொல்றீங்க. இப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போனா என்ன சகிக்க முடியாது. ஓம் சத் சத், ஓம் ஹ்ரீம் க்ளீம் தீம் தத்தீம் தகதீம் ஐயனாரப்பனே அழக், முனியப்பனே முழக். ஓம் சுந்தரி ஆனந்த பைரவி நீலினி சுத்தமயோங்காரினி சுகமான மலையரசன் மகளினி தாயினி சூரனை வென்றவன் நீ. ஓம் ஸ்வா. அதோ கேட்டீங்களா? முதல்ல அவங்கள வெளியே அனுப்புங்க, இல்லன்னா குட்டையெல்லாம் வெளியாக்கிடுவேன். ஆமா. சரி மோகினி, இதுக்கு மோகினி ஏறி போது நிறுத்தியா. இத பாருங்க, இது ஹிந்து பேய் இல்ல, கிறிஸ்தவ பேய். காலேஜில் படிக்கும் போது பிடிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம மந்திரம் ஒண்ணும் பலிக்காது. இந்த பள்ளிக்காரன் சும்மா இருக்கிறதாப்பா, ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஓட்டி காட்டுறேன். ஓம் ரீம் கிரீம் ஐம் பம் பவானி சண்டி முந்தி சாமந்தி வருக 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 வருக. சேரி மோகினி, சிலுக்கு மோகினி, ஏரி மோகினி, எல்லை மோகினி, மேரி மோகினி, மினுக்கு மோகினி, வருக வருக. என்ன இந்த வேற என்ன? இன்னும் அனுப்பி தொடக்கல. அனுப்பிச்சிடுறேன் போய்யா. இந்த ஏம்மா அப்படி சொல்ற? இல்ல, நாங்க என்ன அந்நியர்களை வெளியே அனுப்புறதுக்கு? ஆமா, நீங்க எல்லாரும் அந்நியர்கள் தான். உண்மையை சொல்ல சொன்னா எனக்கு இங்க யாருமே இல்ல. அப்படிதான் வழிக்கு
எங்க சொல்லு, உள்ளத சொல்லு. இடியே அது இல்ல, உள்ளத சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லாத. சொல்லம்மா, யாரு நீ? உனக்கு என்னம்மா குறை? உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறோம். எங்க பெண்ணை விட்டுட்டு போ. நான் உங்க பெண்ணே இல்ல. இந்தாரு, அப்ப நீ யாரு? இதெல்லாம் எதுக்குங்க, விட்டுருங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். என் பேர் மிஸ் மேரி, கிறிஸ்தவ மதம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமாமா, ரொம்ப நல்லது. ஆகலன்னா இப்ப செய்துக்கா. நான் செய்துக்க மாட்டேன். சரி, நீ செய்திகள் எங்க மாப்பிளைக்கு பெண்ணே கிடைக்காதா? இந்தாரு, வேணும்னா எங்க பெண்ணை கொடுத்து கல்யாணம் செய்துவோம், அவ்வளவுதான். ஒண்ணு ரெண்டா சேர்த்து கொடுத்துடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. நான் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யத்தான் வந்தேன். 10 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வருவேன், அவ்வளவுதான். இனிமே உங்க வீடு வேண்டாம், விருந்து வேண்டாம். சரியம்மா. இல்ல பாருங்க, இனிமே அம்மாக்கு அம்மான்னு கூப்பிடாதீங்க. இன்னையில இருந்து மிஸ் மேரி இல்ல மிஸ் அம்மான்னு கூப்பிடுங்க, அவ்வளவுதான். அப்பா, இதோட விட்டு தொலைஞ்சு. இனிமே பயம் இல்ல. நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நீங்க போங்க, நான் சொல்லி அனுப்புறேன். அதானே? அதான். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க ராத்திரி எல்லாம் தூங்காமலே இருந்தீங்களா? நீங்களாவது நல்லா தூங்கினீங்களா? ஒரு அதிசயமான கனவு கூட கண்டேன். என்ன சொல்லுங்க. எதுக்குங்க அதெல்லாம்? சும்மா சொல்லுங்க. என்ன டேவிட் வந்தானா கனவுல? உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல என்ன தெரிய வேண்டி இருக்குது? வந்தா அவன் வரணும், இல்லாட்டா நான் வரணும். ஆமா, அவன் பாக்கி தீர வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. அது வரையிலும் கூட நீங்க உத்தியோகத்துல நிலைச்சிருக்க மாட்டீங்க போல இருக்குதே. அன்னைக்கு அந்த கிழங்கு உங்க பேச்ச நம்பி இருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? ஆமா, தவறுதல் நடந்துட்டது. நான் இன்னும் ஆத்திரத்துல பேய் போல கத்துட்டேன். அவ்வளவையும் கேட்டுட்டு அவங்க அமைதியா போயிட்டாங்களே, ஆச்சரியமாலாம் இருக்கு. ஆமா, நீங்க பேய் பிடிச்சா போல பேசினீங்க. அவங்களும் உங்களுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருக்குதுன்னு போயிட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த 2 மாசத்தை எப்படியாவது தள்ளிட்டீங்கன்னா அந்த டேவிட் பாக்கியை தீர்த்திடலாம். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்கலாம், கஷ்டம்னா போயிடலாம். உட்காருங்க. பாருங்க, உண்மையை சொல்ல சொன்னா அவங்க இப்படி எல்லாம் உறவு கொண்டாடாம இருந்தா எனக்கு இங்க இருந்து போகணும்னு இல்ல. ரொம்ப சரி, இங்கேயே இருந்துருங்க. இந்த பிரம்மச்சாரி விடுதியில உங்களுக்கு பயமே இல்லை. அப்போ நீங்க எப்பவுமே பிரம்மச்சாரியா தான் இருக்க போறீங்களா? என்னமோ. ஆனாலும் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நாம 2 பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவி இல்லையே. அவங்க சும்மா அந்த மாதிரி உறவு முறை கொண்டாடினாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏனா நீங்க பெண்ணா பிறந்திருந்தா தெரியும். எழுந்துருங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருக்குங்க. முகத்தலைப்புக்குங்க, காஃபி சாப்பிடலாம். ஒரே மாசத்துல நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு அபிவிருத்தி கொண்டு வந்துட்டேங்க, எனக்கே நம்ப முடியாம இருக்கு. இத போல விடாமுயற்சியா இருந்தா வர்ற வருஷம் நம்ம ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் ஆக்கிடலாம். ஆகிட்டங்க, அப்படியே செய்தலாம். இந்த மாப்பிள்ள, இந்த ஸ்கூலு என் பெண் பேர்ல இருந்தாலும் நீங்க வந்த உடனே உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன். இனி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்களே தான். அப்படியே எங்க முயற்சியெல்லாம் இந்த ஸ்கூலை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதான். உன் கை ஓட்ட கை. உன் சம்பளத்தை கூட குழந்தை கையிலே கொடுக்குறேன். சரி, உங்க இஷ்டம், நான் வர்றேன். பாத்தியாமா, மாப்பிள்ள நைஸா நெவிட்டாரு. இந்த எதுக்கும் அவரை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க. எதுலயும் அக்கறை இல்லாம இருக்கார். அன்னைக்கு பாரு, உனக்கு உடம்பு சரியா இல்லைன்னா ஒரு மருந்தும் மாயம் ஒண்ணும் கவனிக்காம நேரா வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டாரு. கொஞ்சம் ஜாகிரதை. இந்த எதுக்கும் அவர் பேர்ல ஒரு கண்ணை வச்சு வை. அவங்க மட்டும் என்னவாமா, நம்ம எல்லாருமே அவர் மேல ஒவ்வொரு கண்ணை வச்சிட வேண்டியதுதான். சரிங்க, நான் வர்றேன். சரிங்க. நீங்க ஒரு வகையா தப்பித்து கொண்டீங்க. நீங்க போன பிறகு அந்த பெரியவர் எவ்வளவோ சொன்னார். உங்களே நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுமா. இன்னும் தமாஷா என்னென்னமோ சொன்னார். இந்தாங்க உங்க சம்பளம்.
எனக்கு இப்ப அவசியம் இல்லை. முதல்ல உங்க கடனை தீர்த்துருங்க. வேணுமானா அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன். நீங்க எங்கேயும் அனுப்ப வேண்டியது இல்லையா? அப்ப உங்களுக்கு யாரும் இல்லையா? தேங்க்ஸ். அடுத்த மாசம் கொடுத்துடுறேன். இதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுங்க. ஓய், கர்த்தர் தயவால உன்னுடைய கடனை திருப்பி கொடுக்க முடிஞ்சது. இந்த நோட்டை கொடு. ஒரு மாசத்துல 400 ரூபாய் வருமானமா? ஓ மை காட், எப்படி சம்பாதிக்க? உன்னை போல ஒரு புண்ணியமா எங்களுக்கு கொடுத்தான். நாங்க மெதுவா திருப்பி கொடுத்துக்கிறோம். இந்த பணத்தை வாங்கி நோட்டை கொடு. இருக்கட்டும் இருக்கட்டும். மேரி எங்க இருக்கிற? அந்த கேள்வி உனக்கு நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இது பாருங்க ரசீது. இன்னையோட என் கடன் தீர்ந்தது. உங்களுக்கும் உங்க ஐடியாவுக்கும் தேங்க்ஸ். இல்ல, தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். நீங்க ஒப்புக்கொள்ளலைன்னா என் ஐடியாவே நடந்திருக்காது. என்ன இருந்தாலும் நீங்க சரியான பேர் வழி. சமயத்துக்கு தகுந்த வேஷம் போடுறீங்க. வாங்க சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. பசி இல்லையா? மத்தியானம் கூட சாப்பிடல? யார் மேல இந்த சலிப்பு? யார் மேலயும் இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்க இவ்வளவு பிடிவாத காரியம் தெரிஞ்சிருந்தா நான் அழைச்சுக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். நீங்க இவ்வளவு மோசக்காரன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நான் மோசக்காரனா? நான் பிடிவாதக்காரியா? இல்ல இல்ல, நான் தான். ஏன் இந்த வீண் தகராறு? லோகிதாசா, நீ சாப்பிடப்பா. இப்ப உங்களுக்கு யார் மேல சலிப்பு? வேற யார் மேல இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா? எல்லாம் என் மேலதான். அழகா இருக்குது பெண்களோட ஏட்டிக்கு போட்டி. வாங்க சாப்பிடலாம். அங்கே 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 அங்கே. ஏய் லோகிதாசா, உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன லோகிதாசா, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது? சரியா போயிடுச்சுங்க. அததான் சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி, நீ போயிட்டு வா. சீதா, நீ போய் பாட்டு சொல்லிக்க. வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்குது. ஏன் பயப்படணும்? வாத்தியார் தான் இருக்காரு. போ, வாத்தியார் அம்மா சொல்லி கொடுக்கலன்னா வாத்தியார் கிட்ட கத்துக்க. சரிதான் அம்மா. என்ன சீதா, பாட்டு சொல்லிக்க வந்தியா? ஆமா சார். அக்கா உள்ளே இருக்கிறாங்க, போய் சொல்லிக்கப்பா. ஐயோ, அவங்க வேண்டாங்க, நீங்களே கத்து கொடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போனோம். முடியாது, சொல்லி கொடுத்துட்டு தான் போகணும். என்ன சீதா, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்குதுன்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போகணும். சார் சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் சார். என்ன சீதா, அவர் தான் முடியாதுன்னு சொல்றாரு, நீ எப்படி பிடிவாதம் பண்ற? நான் சொல்லி தரேவா? சார் என்ன அப்படி பாக்குற? பேர் பிசாசி பாக்குற போல. சார் சார் பாருங்க சார். ஒண்ணும் இல்ல, பயப்படாது. எதுக்கு பையன்? நான் என்ன விழுந்துடுறேனா? பாவா. சார் 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 பாருங்க சார். சார் சார் என்னத்துக்குங்க, அவன் ரொம்ப பயப்படுறேன்.
சீதா நீ போ வீட்டுக்கு. எனக்கு பயமா இருக்குது. நீங்களும் என் கூட வாங்க சார். சரி, நான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறேன், நீங்களும் வந்துருங்க. வாமா. கருடாசா, உங்க ஐயா கிட்ட கொடுத்துட்டு வா. ஏன்பா அம்மா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காங்களா? ஒரே நெருப்பு பொறி பறக்குதுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி வீட்டுல ஒரே ரகலை தான். எப்படியாவது ராத்திரி முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்குவை. இதுக்கும் சமயக்கட்டு கதவை கொஞ்சம் திறந்து வை. என்ன? நமக்கான சார். என்ன ஐயாது, வாத்தியார் ஐயாவும் வாத்தியாரம்மாளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னியே, அவங்க என்ன பிரமாதமா சண்டை போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் புருஷன் முண்டாட்டி சமாச்சாரம், உங்களுக்கு இருக்குங்க. அவங்க பகல்ல சண்டை போட்டுக்குவாங்க, ராத்திரில சமாதானம் ஆயிடுவாங்க. இல்லையே, ராத்திரில தானே சண்டை போட்டாங்க. பின்ன பிஏக்கள்லாம் என்னவா, ராத்திரில சண்டை போட்டுக்குவாங்க, பகல்ல சமாதானம் ஆயிடுவாங்க. விசித்திரமால இருக்குது. இந்தா 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 இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு பணம் இருக்குங்க. கேளுங்க, அம்மாவுக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. வாத்தியார் தான் பலவந்தமா அழைச்சிட்டு வந்தாரு. வந்ததுல இருந்து ஒரே சண்டை. 2 பேருக்கு தனி படுக்கை, தனி சாப்பாடு, எல்லாம் தனி 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 தனி. அப்படியா சமாச்சாரம்? கமா. இன்னும் எவ்வளவு நேரம் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டு படுங்க. அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? வாயை திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லல. இருக்கிற நிலவரத்தை பார்த்தா மனுஷன் வரமாட்டார் போற தோணுது. ஏன், எதுக்காக? வீட்டுக்கு வராம எங்க சாப்பிடுவார், எங்க படுப்பார்? உண்மையை சொல்றீங்களா? அவரு உங்களை கண்டா பயப்படுறாரு. வீட்டுக்கு வர மாட்டாரு. ஜமீன்தார் வீட்லயே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது திண்ணையில படுத்துக்கலாம். படுத்து விட்டுமே, அவருக்காக நான் ஒண்ணும் காத்து கிடக்க முடியாது. என்ன சத்தம்? ஏதாவது மாடுகிட்டு வந்திருக்குங்க. மாடாவது மனுஷனாவது, இரு நான் பார்த்துட்டு வரேன். என்ன இது? எதுக்கு இந்த திருட்டு வருஷம்? வீட்டுல சிரிக்கிறது போதாம வெளியிலயும் சந்தி சிரிக்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? நான் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்க. என்ன கோவமா இருக்கிறேனா? ஏன் இந்த பாசாங்கு? உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க உறவுதான் வேணும்னு அப்படியே இருந்துக்குங்க. நடுவுல என்ன ஏன் இருக்கிறீங்க? வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறு. சும்மா இருப்பா, மறுபடியும் வந்துட போறா பரதேவதை. இனிமே பயம் இல்ல. திருடன் ஓடிட்டான்.
எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது. பயப்படவே வேண்டாம், நான் ஹால் பக்கம் இருக்கிறேன். ரோஹிதாஸ் இங்கேயே காவல் இருப்பான், வாங்க போலாம். ரோஹிதாசா போ. என்ன சீதா, எங்க வந்த? உங்களுக்காக வரல, வாத்தியாருக்காக வந்தேன். அவரிடம் உனக்கு என்ன வேலை? பாட்டு சொல்லிக்கு வந்தேன். பாட்டு மில்ல கேட்டு மில்ல போய்கிறது. என்னை போக சொன்னியா? இரு, உன்னை டிஸ்மிஸ் செய்துடுறேன். ஆமா, எல்லாம் செய்த அவளதான். செய்யறேன்னு இல்லைன்னு பாரு. வாங்க சார், எங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு வரேன் போய். நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல. பாப்பா சார் வாங்க சார். முடியாது சார். சார் முடியாதுன்னா? சார் முடியாதுன்னா? சரி பாத்துக்கோ. வாத்தியாரை எங்க வீட்டுக்கே வர வைத்து பாட்டு சொல்லிக்கலன்னா என் காது அறுத்துக்கிறேன். காதுன்னா மூக்கைய சேர்த்து அறுத்துக்க. சூர் பண்ணுங்க. நான் இல்ல, நீதான் சூர் பண்ணுக்க. தாடைக்கு லங்கினி எல்லாம் நீதான். ரொம்ப கரெக்ட். அத்தியார ருக்குமணி சத்யபாமா. யாருங்க அவங்க? அவங்க அக்கா தங்கங்க. எங்க புராணத்துல எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா? லோகிதாசா, நாங்க உலாவ போறோம், நீ வீட்லயே இரு. ரொம்ப கரெக்ட். சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாப்பிள்ள என்ன தியாகம், என்ன தியாகம். இதுவரையிலும் குழந்தைக்கு ஒரு நகை கூட செய்த பாடு இல்ல. இவர் என்னமோ உலகத்தையே தானம் செய்வாராம. குழந்தை நீ மட்டும் ஏமாந்துடாத. ஆமா ஏம்மா, நீதான் வருவதை நிறுத்திட்டு மாப்பிள்ளைக்கமா அந்த தடவை திறவு வந்தா என்ன விழுங்கிடுவோமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வர்றோம். இந்த மாப்பிள்ள, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் சீதாவுக்கு பாடம் கத்து கொடுக்க வரவே இல்லையாம. இப்படி எல்லாம் செய்தா எப்படி? அவ ஒரே ஏக்கமா இருக்கா. நாளைக்கு வர்றேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் முடியாது, இப்பவே வரணும். 2 பேரும் வரணும். வாமா. எனக்கு சமையல் வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வாங்க. எந்தரே 2 பேரும் கூட கலந்து பேசி போயிருக்காங்க. அதானே, எல்லாரும் உங்க மாதிரியா இருப்பாங்க. அதானே. I don't want to displease them. Please, let's go. I won't come. Please, think again. I have thought enough. I don't like your attitude. I don't like your double game. You're mistaken. I am not. Please, think soberly. What's wrong in going there? Everything. First of all, I don't like to see their faces. என்னங்க? எந்தரே, அவங்களுக்கு நம்ம கைட்ட முகத்தை பார்க்க பிடிக்கலையா? எப்படிதான் பிடிக்கும்? இந்த மாப்பிள்ள வா வா. இதோ வந்துட்டேன். மாப்பிள்ள, மாப்பிள்ளை, குழந்தைக்கு இப்பவே சீமந்தம் செய்யறதா இருக்கிறோம். நீங்களும் வரணும். சீமந்தமா? ஆமா. எதுக்குங்க? பட்டணவாசிங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காதுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாப்பிள்ளை. பெண்கள் சேர விசேஷங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. அப்போ அவ இஷ்டப்பட்டு அழைச்சிக்கிட்டு போங்க, என்ன ஒண்ணுமே கேட்க வேண்டாம். சரி. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு சீமந்தம் செய்யறோம். நீ கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடமா. அவர் என்ன சொன்னார்? என்ன சொல்லுவார்? உன் இஷ்டம்னு சொன்னார். அப்ப வரேன். வரும்போது மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வா. என்ன? போயிட்டு வரேன் மாப்பிள்ளை. சீமந்தம்னா என்னங்க? சீமந்தம்னா சீமந்தம், அதாவது பெண்கள் கொண்டாடும் விசேஷம். அன்னைக்கு உங்க பிறந்த நாள் கொண்டாடல, அதோட என்ன கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா செய்வாங்க. என்னமோ, வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவங்க செய்யறது செய்யட்டும், பொறுத்துக்கிறேன். என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னாங்க. அப்ப ராத்திரி படுக்கவும் மாடியிலேயே ஏற்பாடு செய். இந்த என்னங்க? ஒண்ணுமில்ல. அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீ வரமாட்டேன்னு நாங்க சொல்லி அனுப்புறோம். அம்மா, நீ இன்னைக்கு இங்கதான் தங்கணும். போய் படுத்துக்க அம்மா.
சத்தம் போட்டு ஒரே குத்துல மரியாதை இல்லாத என் கட்டு போதும். தாப்பா போட்டிருக்குது. ஏமா கதவு திறங்க. எல்லாம் எனக்கு தெரியும். விடியறதுக்கு முன்னே கதவு திறக்க மாட்டேன். ஆமா சொல்லு. இங்க திருடா இருக்கா சொல்றான். சொல்லு. இங்க திருடா இருக்கான் கொன்னுடுவேன்னு சொல்றான். கதவு திறங்க. மாப்பிள்ள திருட வேஷம் கூட போட்டான். இந்த மாப்பிள்ள குழந்தை கிட்ட உன் பித்து கொடுத்து காட்டாத. அதானே என்ன அப்படி பாக்குறேன்? என்ன மோசம்? என்னையே மோசம் செய்ய பாக்குறீங்களா? இத பாருங்க, இதெல்லாம் அவங்களா செய்த வேலை. அப்படியே நான் திருட வேஷம் போட்டு தப்பிச்சிடலாம்னு பார்த்தேன், முடியல. மிஸ் மேரி, இதுதான் நமக்கு கடைசி பரீட்சை. இப்ப நாம 2 பேரும் முன்ன பின்ன தெரியாத ரயில்வே பிராணிகள் போல நினைச்சுக்குவோம். மெட்ராஸ் இருந்து திருஷ்ணாபள்ளி புறம் நினைச்சுக்கிட்டு நீங்க உள்ள போய் படுத்துங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். விடிஞ்சதும் நீங்க உங்க வழியே போங்க, நான் என் வழியே போயிடுறேன். பிரசங்கம் முடிஞ்சதா இன்னும் ஏதாவது பாக்கி இருக்குதா? இனிமே ஒண்ணு இல்ல. அப்ப விடிஞ்சது என்ன? இப்பவே நடங்க. நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி போறது? எப்படி போவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க முதல்ல வெளியே போய் தான் ஆகணும். எப்படி போறது? வேற வழி கூட இல்லையே. கீழே குதிக்கலாம்னு பார்த்தா ஒரே பள்ளமா இருக்குது. எப்படி போறது? அப்போ வேற வழி காட்டுறேன், வாங்க. சீதா, இதோ வந்துட்டாங்க. ஓடி போயிட்டாரா? என்ன துணிச்சல்! நீ அழாதேம்மா, நாளைக்கே ஊருக்கு போ. அது சரி, என்ன நடந்தது? ஒண்ணுமில்ல, முதல்ல என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. சரி வாமா.